அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மும்ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு புதுவிதமான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற புதுவிதமான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கிரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் நல்லா கியூபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவு மோசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஆரிகனோ அப்படி இல்லைனா பாஸ்தா சீசனிங் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அது நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்வீட் கார்ன்லாம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் சாலட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக இருக்குது. நான் ஓரமாக வச்சிடுறேன். இன்னொரு பவுலில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் தண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்லெரி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. பேக்கரியில் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துட்டேன். இதில் நான் க்ரீன் கலர் சட்னி அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இந்த சைடு டொமேட்டோ கெச்சப் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 விதமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அந்த க்ரீன் சட்னிக்கு பதில் நீங்கள் மைனஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் 2 விதமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு விதமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மோசரல்லா சாலட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஃபுல்லாக வச்சுட்டு சைடில் நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு மெத்தட் டொமேட்டோ கெச்சப் மட்டும் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் நல்லா அப்ளை பண்ணியாச்சு டொமேட்டோ கெச்சப். நான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேப் இல்லாமல் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கேப் இல்லாமல் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கேப் இருக்க இடத்துல மட்டும் ஹோலாக இருக்கும், ஒரு ஓட்டை மாதிரி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் இருக்க பிரெட் ஸ்லைசஸை வச்சு நான் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி உங்களுக்கு க்ளோஸ் ஆகலைன்னா தண்ணி வச்சு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் 2 ஸ்லைஸாக எடுத்துடுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஸ்லைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா செஞ்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 மெத்தடுமே சூப்பரான மெத்தட் தான். இப்போ கார்ன் ஸ்லரி ரெடியாக இருக்குன்னு அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கோட் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. நான் இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகும், வெளியே இருக்கிறதும் கரெக்டாக வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக எடுத்துருக்கு, செம்மையாக இருக்குது. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா சீஸியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். Until then, bye bye, see you, take care.